எட்டாவது ஊதியக் குழு அமைப்பதற்காக மத்திய அரசின் 1 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தற்போதைய 7வது ஊதியக் குழு 2026 ஜனவரியில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் 8வது ஊதியக் குழுவை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரிக்க துவங்கியுள்ளது. 8வது ஊதியக் குழுவின் வருகையால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 இருந்து ரூபாய் 34,500 உயரும். மேலும் புத்தாண்டில் 8வது ஊதியக் குழுவை அரசு அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதியக் குழுவை அமைக்கும். 7வது ஊதியக் குழு 2014 அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் 2016 ஆண்டு ஜனவரி முதல் அமல்படுத்தப்பட்டது. இந்த மரபுப்படி 8வது ஊதியக் குழு 2025 அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதன் பரிந்துரைகளை 2026 ஆண்டு ஜனவரி முதல் அமல்படுத்தலாம். இது குறித்து ஊழியர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் கூறியதாவது: சமீபத்தில் மத்திய ஊழியர்களின் பிரதிநிதிகள் அமைச்சரவை செயலாளரை இந்த பிரச்சினை குறித்து சந்தித்தனர். 2026 இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்று கூறிய செயலாளர், ஆணைக்குழுவை அமைப்பது மிக விரைவில் ஆகும் என்றார். 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வுக்கான சூத்திரம் முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் 8வது ஊதியக் குழுவில் திருத்தம் செய்யலாம். 2024 ஆண்டின் பொருளாதார ஆய்வு இந்தியாவின் பணவீக்க இலக்கிலிருந்து உணவு பணவீக்கத்தை பிரிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. 8வது ஊதியக் குழுவின் கீழ் DA உயர்வுக்கான ஃபார்முலாவும் மாற்றப்படும் என்றும் இதனால் ஊழியர்களுக்கு அதிக பயன் கிடைக்கும் என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. 8வது சம்பள கமிஷன் வருவதால் தங்களின் சம்பளம் கணிசமாக உயரும் என மத்திய அரசு ஊழியர்கள் நம்புகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.